அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 8 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பாட 2வது பாட அலகு, அதாவது விலங்கு பாகுபாடு தொடர்பாக ஏற்கனவே வகுப்புல ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். இப்ப விலங்கு பாகுபாடுல விலங்குகளை எப்படி பாகுபடுத்துவது? விலங்கு பாகுபாட்டை 2 விதமாக நம்ம வகைப்படுத்தி பார்க்கலாம். அதுல ஒன்று முள்ளன் தண்டிலிகள். அடுத்த வகை முள்ளம் தண்டுலிகள். அப்போ முள்ளம் தண்டிலிகள் என்பது தண்டு அற்றவையத்தான் அப்படி முள்ளம் தண்டிலி என்று சொல்லுவோம். இந்த முள்ளம் தண்டிலிகள் இதற்குள்ள உபபிரிவுகளாக இத மேலும் சின்னதாக நாங்க பிரிச்சு 4 வகையாக பிரிச்சிருக்கோம். அதுல முதலாவது நிடாரியா. நிடாரியா என்ற கூட்டம் தொடர்பாக இந்த வகைக்குள்ள இது முதலாவது கூட்டம். முள்ளந்தண்டிலிகள்ல முதலாவது கூட்டம் தான் நிடாரியா. இரண்டாவது அனலிடா, அனலிடாக்கள் புழுக்களினுடைய வகை. மூன்றாவது மொலஸ்கா. மூன்றாவது மொலஸ்கா. நான்காவது ஆத்திரபோடா. ஆத்திரபோடா. இந்த 4 கூட்டங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தனித்தனியாக பார்க்க வேணும். அதாவது நிடாரியா கூட்டம் என்றால் அந்த நிடாரியா கூட்டத்துக்கு உதாரணம் என்ன, அதனுடைய இயல்பு என்ன, அதே போல அனலிடா மொலஸ்கா ஆத்திரபோடா ஆகிய ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் உரிய விலங்குகளுக்கு உதாரணமும் அந்த விலங்குகளினுடைய இயல்புகள். இயல்புன்னு சொன்னா அந்த விலங்கு எப்படி இருக்கும். இப்ப உதாரணமாக நாங்க ஆத்திரபோடான்றது மூட்டுக்காலிகள், அதுக்குள்ள பூச்சி இனங்கள் அதிகமாக வரும் சொன்னா அவற்றினுடைய இயல்பு எப்படி இருக்கும். சரியா? அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு கூட்டத்தினுடைய இயல்புகளை நாங்க ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். அப்ப எல்லாத்தையும் பாடமாக்குறதுக்கு நாங்க ஒவ்வொரு கூட்டத்தில இருந்தும் ஒரு விலங்கை ஞாபகம் வைத்திருப்பதற்காக அந்த விலங்குல இருக்கிற என்னென்ன விஷயங்களோ, இப்ப பூச்சிகள்னு சொன்னா பறக்கிறதுக்கு சில வேளை செட்டைகள் இருக்கலாம். இப்ப பூச்சியிட வண்ணாத்தி பூச்சி இனத்தை ஞாபகம் வச்சிருந்தா ஆத்திரப்போடாக்களுக்குரிய இயல்புகளை எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அனலிடாக்கள் என்பவை துண்ட புழுக்கள். அப்ப அதுக்கு நாங்கள் அனலிடாய்க்கு உதாரணமாக மண்புழுவை ஞாபகம் வச்சிருந்தா அதனுடைய இயல்புகளை எழுதலாம். சரியா? ரைட். அப்ப நாங்க ஏற்கனவே நிடாரியாவையும் அனலிடாவையும் இறுதியாக வகுப்புல பார்த்திருந்தோம். அப்ப நிடாரியாக்கள் என்றது கடல் வாழ் கூடுதலாக நீர் வாழ்க்கைக்கு உரியவை. உதாரணம் பார்த்திருந்த நாங்கள் நிடாரியாக்களுக்கு கடல் அடிமணி, கடல் அடிமணி, ஜெல்ஃபிஷ், ஐடரா, இழுதுமீன். இழுதுமீன் வந்து ஜெலிஃபிஷ். அப்ப இது நிடாரியாக்களுக்கு உதாரணமாக பார்த்தோம். அதே போல அனலிடாக்களுக்கு உதாரணம் மண்புழு, இரண்டாவது லீச் அட்டை. லீச் அட்டை என்பது ரத்தம் உறிஞ்சி குடிக்கின்ற அட்டை. உங்களுக்கு தெரியும், தேயிலை தோட்டங்கள்ல இந்த அட்டைகளை அதிகமாக பார்க்கலாம்.
ரத்தம் உறிஞ்சி பிடிக்கிற அட்டை லீச் அட்டை. அதே மாதிரி நீரிஸ் நீரிஸ் கடல்ல இருக்கிற ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், மட்டத்தல் மாதிரி இருக்கும் அந்த வடிவம். உங்களோட பாட புத்தகத்துல அது ஒவ்வொன்றுக்கும் உரிய படங்கள் தரப்பட்டு சரியா. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு விலங்குகளை ஞாபகம் வச்சிருந்தாலும் அதனுடைய இயல்பு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது மொலஸ்காவையும் ஆத்திரப்போடா இனங்கள். மொலஸ்கா இனங்கள் என்று நாங்க சொல்றது மென்னுடலிகள், அதற்குரிய தமிழ் பெயர் மென்னுடலிகள். அப்ப மென்னுடலிகளுக்குரிய உதாரணம், மென்னுடலிகளுக்கு உதாரணம் வந்து நத்தை, நத்தை மென்மையான உடல் அமைப்பை கொண்டவை. நத்தை, சிப்பி, ஒக்டோபஸ், ஒக்டோபர் சரி. அதே போல கணவாயும் இதே கூட்டத்துக்குள்ள அடங்கும் சரியா. இப்ப மொலஸ்கா கூட்டத்துக்குரிய அங்கிகள் உங்களுக்கு தெரியும், நத்தை, சிப்பி, ஒக்டோபஸ், கணவாய். இந்த அங்கிகளினுடைய இயல்பு எப்படி இருக்கும் சரியா. உடல் வந்து இருபக்க சமச்சீரானது. இப்ப நம்ம ஸ்டார்ட்ல இருந்து அந்தந்த விலங்குகளினுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு பாக்குறோம். அப்ப அதுல மொலஸ்கா இனத்துக்குரிய இயல்பாக உடல் வந்து இருபக்க சமச்சீரானது. அதாவது உடலை ரெண்டு சமனாக நாங்க பிரிச்சா உடலினுடைய மத்திய நெடுங்கோட்டினூடாக அதை நாங்க ரெண்டு சமனா பிரிக்கும் போது சமனாக இருக்குமெண்டா அது இருபக்க சமச்சீர் என்று சொல்லும். மென்மையான உடலமைப்பை கொண்டவை, அதாவது அவை மென்னுடலிகள் என்று அழைக்கப்படும். அப்ப இரண்டாவது இயல்பு மென்மையான உடலை கொண்டவை. மூன்றாவது இயல்பு தசை செறிந்த பாதத்தை கொண்டவை. தசை செறிந்த பாதம் என்று நாங்க சொல்றது, நீங்க நத்தைய பார்த்தா தெரியும். நீங்க நத்தைய ஒரு இடத்துல விட்டா அதுக்கு கால்கள் இல்லை, ஆனா அதனுடைய தசையாலான அதனுடைய உடலை கொண்டுதான் அது ஊர்ந்து செல்லும். அப்ப அதுதான் எங்களுக்கு தசை செறிவாக இருக்கிற பாதம் என்று சொல்லப்படுது. இப்ப நத்தைக்கு கால்கள் இல்லை, ஆனா நத்தைய நீங்க ஒரு இடத்தை விட்டா இன்னொரு இடத்துக்கு அது எப்படியோ ஊர்ந்து போகும். அப்ப அந்த நத்தையினுடைய தசை செறிந்த அமைப்பைத்தான் சொல்லப்படுது தசை செறிந்த பாதம். இப்ப நீங்க மொலஸ்காவுக்குரிய கூட்டத்துக்குரிய இயல்புகள் எழுதுறதுக்கு முதல்ல உங்களுக்கு நத்தை ஒன்று ஞாபகம் இருக்க வேண்டும். மொலஸ்காண்டா நத்தை, அவை மென்மையான உடல் அமைப்பு, தசை செறிந்த பாதத்தை கொண்டவை, உடல் இருபக்க சமச்சீரானது. அதே போல நான்காவது இயல்பு சீரத்தினால் ஈரலிப்பாக்கப்பட்ட உடற்போர்வை காணப்படும். இப்ப சீரத்தினால் என்று சொன்னா அந்த நத்தை வந்து நீங்க ஒரு நல்ல காஞ்ச நிலத்துல எடுத்து விட்டீங்கன்னாலும் இந்த நத்தை ஊர்ந்து போன இடம் மட்டும் ஈரமாகி கொண்டு போகும். அவற்றினுடைய தோல்ல வந்து ஈரலிப்பாக்கப்பட்ட ஒரு தன்மை இருக்கு. அப்ப அது வந்து சீதம் சுரக்கும் என்று சொல்லப்படும் சரியா. அதே மாதிரி சில மொலஸ்கா இனங்களுக்கு ஓடுகள் இருக்கு. இப்ப நத்தைய பாருங்க, நத்தைக்கு மேற்புறமாக அதன் ஓடு இருக்கு. சிப்பிக்கு வெளிப்புறமாக ஓடி, கணவாய்க்கு உள்புறமாக ஓடி. ஒக்டோபஸுக்கு இல்ல. அந்த மாதிரி சில மொலஸ்கா இனங்களுக்கு ஓடுகள் இருக்கும். வெளியிலேயோ உள்ளுக்கையோ ஓடுகள் காணப்படும். அப்ப மொலஸ்காவினுடைய இயல்புகள் ரெண்டு எழுதுங்க என்று சொன்னா, நீங்க கணவாயையோ அல்லது ஒரு நத்தையோ ஞாபகம் வச்சு அதன் இயல்பு எழுதினாலே போதும். ஓடுகள் காணப்படும், மென்மையான உடல் அமைப்பு காணப்படும், இருபக்க சமச்சீராக இருக்கும், தசை செறிந்த பாதம் காணப்படும்,
சரி, சீதத்தால் சுரக்கப்பட்ட உடற்போர்வை இருக்கு. ரைட். அப்ப நாங்க மொலஸ்கா இனமும் பார்த்துட்டோம். அப்ப முள்ளந்தண்டிலிகள்ல 3 வகையான கூட்டங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா. இறுதியாக இருக்கிற கூட்டம் ஆத்திரோபோடா, அதாவது தமிழ்ல அவற்றை மூட்டுக்காலிகள் அல்லது கணுக்காலிகள் என்று சொல்லுவோம். மூட்டுக்காலிகள் என்று நாங்க சொல்றது, நீங்க அந்த பூச்சிகளை அல்லது ஒரு வெட்டுக்கிளிய பிடிச்சு பாருங்க, அதோட கால்கள் வந்து மூட்டின மாதிரி தான் இருக்கு. அதனால அதுகள் வந்து இப்போ வெட்டுக்கிளின காலை பார்த்தீங்கன்னா ஒரு மடிப்போட ஒரு வெட்டுக்கிளிக்கு அதனுடைய கால் வந்து மடிப்போட உங்களுக்கு பாரத பார்க்க. சரியா? அந்த மடிப்பு மூட்டுக்களை கொண்டது சொல்றோம். அதனுடைய கால்கள் வந்து மடிப்பாக இருக்கு. இப்ப இதனால இவை மூட்டுக்காலிகள் பூச்சியினர். இந்த பூமியிலேயே மிக அதிக அளவில், அதாவது அதிகமான எண்ணிக்கையில காணப்படக்கூடியது இந்த ஆத்திரப்போடா இனங்கள். அதாவது யோசிச்சு பாருங்க, எங்கட வீடுகள்ல வந்து இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள், அது கரப்பான் பூச்சியாக இருக்கட்டும், வண்ணத்தி பூச்சியோ அல்லது உம், எறும்புகளோ இதே இனத்துக்கு தான் வரும், ஆத்திரப்போடாக்க தான் வரும். அப்ப அவற்றினுடைய எண்ணிக்கைய நாங்க கணிக்க முடியாது. ஒரு வீட்டுல இருக்கிற எல்லா எறும்புகளையும் நாங்க எண்ணிக்கொண்டு இருந்தா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு எறும்புகள் இருக்கு. அதே மாதிரி எறும்புகள், தேனீ, வண்ணாத்தி பூச்சி, கரப்பான் பூச்சி, கருந்தேள், மட்டத்தேள், இறால், இப்படியாக இந்த ஆத்திரப்போடா கூட்டத்துக்கு மிக அதிக எண்ணிக்கையான விலங்குகள் இருக்கு. ஆகவே புவியில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்ற கூட்டம், காணப்படுகின்ற அங்கிகளை கொண்ட கூட்டம் எது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வினா வந்தால் அதுக்கு விடை வந்து ஆத்திரப்போடா. படி மறக்க கூடாது. அப்ப இந்த இயல்புகளை நாங்க எதுக்காக ஞாபகம் வச்சிருக்க வேண்டும்? உங்களுக்கான வினாக்கள் அந்த இயல்புகளை வைத்துக்கொண்டு கேட்கலாம். இப்ப உதாரணமாக நாங்க மொலஸ்கா கூட்டத்தை பற்றியும் அதன் இயல்புகளை பற்றியும் பார்த்திருந்தோம். இப்ப உங்களுக்கு இந்த மொலஸ்கா கூட்டத்துல இருக்கிற அந்த நத்தைன்ற ஒரு இயல்பை சொல்லி, அதாவது தசை செறிந்த பாதம் காணப்படுகின்ற அங்கி எது? ஒருவேளை உங்களுக்கு சில படங்கள் தரப்பட்டிருக்கலாம், அதுல நத்தையின படங்கள் வந்திருந்தா உங்களுக்கு அந்த வினாவுக்குரிய விடை நத்தை என்று எழுதப்படும். தசை செறிந்த பாதம் காணப்படும் அங்கி. அந்த அங்கி, அதாவது இரண்டாவது வினாவாக மேலே தரப்பட்ட அந்த அங்கியானது எந்த கூட்டத்துக்குள்ள அடங்கும்? அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், தசை செறிந்த பாதம் கொண்டது நத்தை. நத்தை எந்த கூட்டத்துல இருக்குது? அது மொலஸ்கா கூட்டத்துக்குள்ள இருக்கிறது. அப்ப உங்களுக்கு இந்த இயல்பு தெரிஞ்சா இயல்புல இருந்து அது எந்த அங்கிக்குரியது, அந்த அங்கி எந்த கூட்டத்துல இருக்கிறதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப ஆத்திரப்போடாக்கள் வந்து நிலத்திலையும் வாழக்கூடியது, நீர்ச்சூழல்லையும் வாழக்கூடியது. இப்ப உதாரணமாக நிலத்துல வாழும்னு நாங்க சொன்னா அப்ப மட்டத்தேள், கருந்தேள், ஆஹ் எறும்புகள் எல்லாம் நிலத்துல வாழக்கூடியவையாக இருக்குது. அதுவே இறால் வந்து நண்டு, இறால் எல்லாம் கடல்ல அல்லது நீர்ல வாழக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆத்திரப்போடா இனங்கள் நீரிலையும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. அப்ப ஆத்திரப்போடாக்களுக்கு உதாரணம் எழுதுவோம். நீங்க இதை குப்பில நோட் பண்றேன்டா நோட் பண்ணி வச்சு கொள்ளலாம், அல்லது உங்களோட புத்தகத்திலேயே இருக்குது ஒவ்வொரு கூட்டமும் அதற்குரிய உதாரணம்.
சரியா? அப்ப எங்களுக்கு ஆத்திரோபோடா கூட்டத்துக்குள் அடங்கக்கூடிய விலங்கு வண்ணாத்தி பூச்சி, மட்டத்தில், கருந்தேள், இறால், நண்டு எல்லாம் வரும். சரி, இப்ப நாங்க இந்த ஆத்திரோபோடா கூட்டத்துக்குரிய இயல்புகள் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். அப்ப எங்களுக்கு ஆத்திரோபோடாண்ட ஒரு பூச்சி இனத்தை ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா இருக்கும். இப்ப அது ஒரு கரப்பான் பூச்சி அல்லது ஒரு வண்ணத்து பூச்சி ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கு. ஆத்திரோபோடா இனங்களுக்குள்ள பூச்சி இனங்கள் அதிகமாக அதன் இயல்புதான் பெரும்பாலும் எல்லாவற்றுக்குமே இருக்கு. சரியா? ரைட். அதுல முதலாவது இயல்பு, பூச்சியினங்கள்ல முதலாவது இயல்பு உடல் இருபக்க சமச்சீரானது. இப்ப நாங்க இடப்பக்க சமச்சீர்ண்டா என்னது உங்களுக்கு தெரியும். மத்திய கோட்டினூடாக நாங்க பிரிக்கக்குள்ள இரண்டு சமனான பகுதிகளாக பிரிச்சா அது இருபக்க சமச்சீர். அதே போலதான் எங்களுக்கு ஒரு வண்ணாத்தி பூச்சியையோ அல்லது ஒரு கரப்பான் பூச்சியையோ நாங்கள் உடலின் மத்திய கோட்டினூடாக பிரிக்கப்படும் பொழுது உடலானது இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கப்படும். அதே போல எங்களுக்கு உடலின் மேற்பரப்பில ஒரு புறவன் கூடு இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு கரப்பான் பூச்சியை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேற்பக்கமாக ஒரு கூடு இருக்கு. அல்லது ஒரு வண்டை யோசிச்சு பாருங்க, அதுக்கு மேற்பக்கம் ஒரு புறவன் கூடு இருக்கும். சரியா? ரைட். அதே போல சிலவற்றில சிறகு இருக்கு. உதாரணமாக இப்ப வெட்டுக்கிளியோ அல்லது ஒரு வண்ணாத்தி பூச்சியோ நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சிறகு காணப்படும். வண்ணாத்தி பூச்சிக்கு வெட்டுக்கிளிக்கு எல்லாம். சரியா? தேனி அவற்றுக்கெல்லாம் சிறகு கொண்டு காணப்படும். உடல் என்ற வெளிப்புறம் துண்டுபட்டு காணப்படும். இப்ப நீங்க தேனி அதுகளை பார்த்திருந்தா தெரியும். துண்டுபட்ட ஒவ்வொரு பகுதிகள் காணப்படும். மூட்டுக்களை கொண்ட தூக்கங்கள் காணப்படும். நான் உங்களுக்கு படம் கீறி காட்டினா ஒரு கரப்பான் பூச்சின்ற படத்துல அதுல கால்கள் மூட்டுப்பட்டவை, மூட்டு போட்ட மாதிரி இருக்கு. அதனாலதான் ஆத்திரப்போடாக்களுக்குரிய பெயர் மூட்டுக்காலிகள் என்று சொல்லலாம். சரியா? இப்ப துண்ட புழுக்கள் அனலிடான்னா துண்ட புழு என்று சொல்லி சொல்றோம். அப்ப அது புழு போன்ற அமைப்பை கொண்டது. இது மண்புழு, அனலிடாக்கள் புழு போன்ற அமைப்பை. அதே போல ஆத்திரப்போடாக்களுக்குள்ள இது மூட்டு காலிகள், கால்கள் மூட்டுப்பட்டவையாக இருக்கு. சரியா? அப்ப இந்த நாளும் தான் எங்களுக்கு என்னது ஒரு முள்ளந்தண்டிலிகளுக்குள்ள அடங்கக்கூடிய கூட்டங்கள். முள்ளம் தண்டிலிகள், முள்ளந்தண்டு அற்றவையை நாங்கள் 4 கூட்டங்களாக பிரிக்கிறோம். பிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரப்போடா. அப்ப அவை ஒவ்வொன்றுக்கும் உரிய விலங்குகள் நாங்க காட்டி இதெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்ததாக முள்ளம் தண்டுளிகள் பற்றி பார்க்க. சரியா? இப்ப பாகுபாடு நாங்க 2 வகையாக பிரிச்சு பார்க்கிறோம். என்னென்ன? முள்ளம் தண்டுளிகளையும் முள்ளந்தள் வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ். சரியா? அப்ப நாங்க ஏற்கனவே இன்வெர்டிபிரேட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். முள்ளம் தண்டிலிகள். அப்போ இன்றைக்கு நாங்கள் வெர்டிபிரேட்ஸ், அதாவது முள்ளம் தண்டு உள்ளவை தொடர்பாக பார்ப்போம். முள்ளம் தண்டுளிகள் தொடர்பாக பார்ப்போம். அப்ப எங்களுக்கு
முள்ளந்தண்டு உள்ளவை என்னென்ன கூட்டங்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முள்ளந்தண்டு உள்ளவை என்னென்ன கூட்டங்கள்? முள்ளந்தண்டு உள்ளவர்கள் நாங்கள் 5 வகையாக, அதாவது 5 கூட்டங்களாக பிரிக்கிறோம். முள்ளந்தண்டு உள்ளவை 5 கூட்டங்களாக வகைப்படுத்த 5 கூட்டம். அப்ப அதுல பிசஸ், ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஆவிஸ், மெமேலியா. ஆவிஸ், மெமேலியா. இவ்வாறாக 5 கூட்டங்களாக நாங்க பிரிக்கலாம். இவற்றை முள்ளம் தண்டுளிகள் 5 பிரதான கூட்டங்களாக பிரிக்கப்படும். ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஆவிஸ், மெமேலியா. இப்ப உங்களுக்கு இந்த 5 கூட்டங்கள் தொடர்பாகவும் 5 கூட்டங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விலங்குகள், அவற்றுக்கான இயல்புகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க முதலாவது பிசஸ் கூட்டம். பிசஸ் கூட்டத்துக்குள்ள அடங்குறவை மீன்கள். பிசஸ் கூட்டத்தினுள் அடங்குபவை மீன்கள். அதாவது நீங்க எந்த விதமான மீன்களை போட்டாலும் அது பிசஸ் கூட்டத்துக்குள்ளதான் அடங்கும். அதாவது நன்னீர் மீன்கள், கடல் நீரில் காணப்படக்கூடிய மீன்கள். அப்ப கடல்ல இருக்கக்கூடிய திமிங்கலம் தவிர்ந்த ஏனைய எல்லா வகை மீன்களுமே பிசஸ் கூட்டத்துக்குள்ள அடங்கும். சரியா? அப்போ நாங்க நன்னீர் மீன்களையும் போடலாம் அல்லது கடல் நீர் மீன்களையும் போடலாம். உதாரணம், ஒன்று சுறா. சுறா மீன்கள் கடல்ல இருக்கக்கூடியது, அது எங்களுக்கு தெரியும். அதே போல சூறை, சூறை இரண்டாவது. மூன்றாவது திருக்கு. இருக்கை. சரி, அதே மாதிரி திலாப்பியா. நெத்தலி. இவை எல்லாமே பாறை மீன். இவை எல்லாமே பிசஸ் கூட்டத்துக்குள்ள அடங்குறவை. அதாவது மீன்கள். மீன்கள் என்று சொல்லுவோம். தமிழ்ல மீன்கள் என்று சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பிசஸ் என்று சொல்லுவோம். இது மீன் கூட்டம். சரியா? நீரில் வாழ்வதற்காக நன்றாக இசைவாக்கம் அடைந்தது. அப்ப நீங்க இந்த முள்ளந்தண்டுளிகள் என்று போட்டுட்டு இதை நீங்கள் 5 வகையாக பிரிச்சு போடுங்க. இதுக்குள்ள வரக்கூடிய விலங்குகளை நாங்க நோட் பண்ணோம். அதுக்கு பிறகு நீங்க அதனுடைய இயல்புகளை இனங்காண்பது இலகுவாக இருக்கும். இப்ப முதலாவது நாங்க பாக்குற
என்னது பிசஸ் கூட்டம். பிசஸ் கூட்டத்துக்குரிய உதாரணம் மீன்கள். அந்த மீன்களுடைய இயல்பு எப்படி இருக்கு? சரியா? அப்ப பாருங்க, நீர்ல வாழக்கூடியவை மீன்கள் என்று சொன்னாங்களும் தெரியும். மீன்கள் எங்க வாழும்? நீரில வாழும். அவை நிலத்துல வாழ்வதற்கு திசைவாக்கம் அடையல. அப்ப நீரில வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியாக நன்றாக இசைவாக்கம் அடைந்தவை. இதே மாதிரி திலாப்பியா, சூர மீன், பாறை மீன், திருக்க மீன், நெத்தலி மீன், சாலை மீன் எல்லாமே வரும் திலாப்பியா எல்லாம். சரியா? ரைட். அப்ப இந்த மீன்களுடைய இயல்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப ஒண்ணு நீரில இடப்பெயர்ச்சி அடைவதற்காக இசைவாக்கம் அடைந்த அருவிக்கோட்டு வடிவம். இந்த அருவிக்கோட்டு வடிவம் என்று நாங்க சொல்றது ஒரு மீன் காணப்படுது. ஒரு மீனினுடைய படம் குறிச்சோன்னா நாங்க உடனே என்ன செய்வோம்? ஒரு ஒரு வடிவம் போடும். சரியா? அப்ப இந்த மீனினுடைய நாங்க கீறுவதற்காக போடப்பட்ட இந்த வடிவத்தை நாங்க அருவிக்கோட்டினுடைய வடிவம் சொல்றோம். சரியா? அப்ப பாருங்க, மீன்கள் அருவிக்கோட்டினுடைய வடிவம். மீன்களுக்கு அருவிக்கோட்டு வடிவம் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். எல்லா வகையான மீன்களும் பெரும்பாலும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் காணும். அருவிக்கோட்டு வடிவம் கட்டாயமாக இருக்கும். அருவிக்கோட்டு வடிவம் காணும். ரைட். அப்ப அது நீர்ல நீந்தி செல்றதுக்காக அந்த வடிவம் காணப்படுது. அதே போல பாருங்க, மீன்களுக்கு செதில்கள் இருக்கு. மீன்களுக்கு பெரும்பாலும் நீங்க வீட்டுல மீன்கள் வாங்க பார்த்துருப்பீங்கள். மீன்களுக்கு செதில்கள் காணப்படும். ஆகவே உடலானது செதில்களினால் மூடப்பட்டு காணப்படும். மீன் வெட்டைக பாருங்க, அதுகள்ல கட்டாயம் செதில் இருந்திருக்கு. சரியா? அப்ப மீன்களின் இயல்பு செதில்கள் காணப்படும். செதில்களால மூடப்பட்டிருக்கும் உடல். அதே போல நீந்துறதுக்கும் உடலை சமநிலையா வச்சிருக்கிறதுக்கு மீன்களுக்கு என்ன இருக்குது? செட்டைகள் இருக்கு. நீந்துறதுக்கு வால் இருக்கும். அதே போல உடலை திருப்புறதுக்கும், இப்ப நீந்தி கொண்டு போயிருக்க திரும்புறதுக்கும் கொள்றதுக்கும் அது செட்டைகளை பயன்படும். உதாரணமாக நாங்க படகுன்னு சொன்னா படகை திருப்புறதுக்கும் அல்லது ஸ்பீடா போறதுக்கும் துடுப்புகளை பயன்படும். அதாவது இந்த ரெண்டு சைடு துடுப்பு வலிச்சு அது ஸ்பீடா போகும் அல்லது திரும்பும் வரும். அதே போல மீன் திரும்புறதுக்கு என்ன செய்யணும்னா அந்த செட்டைகளை பயன்படுத்தும். இப்ப மீனானது சமநிலையா வச்சிருக்கிறதுக்கு நீந்துறதுக்கும் இதை பயன்படுத்தணும் செட்டைகளை பயன்படுத்தும். அப்ப மீன்கள் நீருக்குள்ள இருக்கிறதுனால எப்படி சுவாசிக்கும்? பூக்கள் மூலம் சுவாசிக்கும். பூ அங்க இருக்கு, மீனுக்குள்ள பூ பூக்குதா? பூ அங்க இருக்கு. பூ நீங்க அதை விரிச்சு பார்த்தா தெரியும். அந்த தலையில உட்புறமாக பூக்கள் காணப்படும். அந்த பூக்கள்ல தான் அது சுவாசம். அதாவது நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் வாயு இந்த சட்டைகளினூடாக அது சுவாசித்து கொள்ளும். சரி, அப்ப மீன்களுக்கு பூக்கள் தான் அதனுடைய சுவாச கட்டமைப்பாக இருக்கிறது. அப்ப நாங்க சுவாசிக்கிறது என்னன்னு எங்களுக்கு சுவாச பைகள் இருக்கு. அதுல நாங்க சுவாசித்து கொள்வோம். மீன்கள் பூக்கள் மூலம் சுவாசிக்கும். அது மீன்களுக்குரிய ஒரு பிரதானமான இயல்பு. நீருக்குள்ளதான் முதலையும் இருக்கு. முதலை பூக்களால சுவாசிக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்ப பூக்கள் மூலம் சுவாசிப்பது மீன்களுக்குரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுகளை நீங்க ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிசஸ் கூட்டத்துக்குரிய ஸ்பெஷலான இயல்பு
அது பூக்கள் மூலம் சுவாசிக்கும். சரி, அதே போல இப்ப பாருங்க, மண்புழுக்கள் சொன்னா அவை தோல் மூலம் சுவாசிக்கும். அது அவற்றினுடைய சிறப்பான இயல்பு. அப்ப அதுகளை நீங்க ஞாபகம் கொள்ள வேண்டும். அதே போல இந்த மீன்களுக்கு மடல்களற்ற கண். அப்ப மீன்கள் வந்து கண்கள் எப்பவுமே திறந்த நிலைமையில இருக்கு. மீன்களுக்கு காட்டுல மீன்களுக்கு கண்கள் வந்து திறந்த நிலை இருக்கும். அவற்றுக்கு மடல்கள் காணப்படாது. இப்ப நீங்க கண்களை மூடைக்குள்ள உங்களை கண்ணை மூடுறதுக்கு இருக்கிற அந்த மடலானது மீன்களுக்கு இல்லை. இப்ப மீன் பேணியா பாருங்க, மீன் தண்ணிக்குள்ள இருக்கையும் அதே திறந்த கண்ணோட தான் இருக்கும். மீன் வெளியில நீங்க செத்தா அப்புறம் நீங்க மீனை வீட்டை வழி கொண்டு வந்தா பிறகு அந்த மீன் கண்ணை திறந்து கொண்டுதான் இருக்கும். அது கண்ணு மூடுறதுக்கு மடல்கள் இல்லை. இப்ப நீங்க மீன்களினுடைய இயல்பு, அதாவது பிசஸ் கூட்டத்துக்குரிய இயல்புகள் என்னன்னு கேட்டா ஒரு மீனை பற்றி எழுதுறது. அந்த மீனின் வடிவம் வந்து ஒரு அருவிக்கோட்டு வடிவம். இந்த மீனின் ஸ்ட்ரக்சர் நாங்க கிரேக்க அந்த அருவிக்கோட்டு வடிவத்தை தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அதே போல மீனண்டா செதில்கள் இருக்கும். அது நீந்துறதுக்கு செட்டைகள் இருக்கும். அது எப்படி சுவாசிக்கும்? பூக்களால, பூக்களின் மூலம் சுவாசிக்கும். சரி, அதே மாதிரி கண்கள்ல அதுக்கு மடல் இல்ல. மீன் வந்து நீங்க நெடுகலுமே பாக்குற ஒரு விஷயம். வீட்டுல சரி எங்கேயாவது சரி அந்த மீனை ஒரு தடவையாச்சும் நீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஆகவே மீன்களின் இயல்பு கேட்டா உங்களால அது இலகுவாக எழுதி கொள்ள முடியும். அப்ப மீன்கள் என்று சொன்னா அதுல பேர் பிசஸ்ன்றதை ஞாபகம் இருக்க வேணும். தமிழ்ல அவை மீன்களுக்குரிய கூட்டம் என்றது ஞாபகம் தான் எழுதி கொள்ளலாம். ரைட். அப்ப நாங்க முதலாவது முள்ளம் தண்டு புலிகளை வந்து பார்த்து, முள்ளந்தண்டு உள்ளதுல ஒன்று பிசஸ் கூட்டம். அதுல இரண்டாவது வகைக்குரிய கூட்டம் அல்லது நாங்கள் அதுல முள்ளந்தண்டு உள்ளவற்றினுடைய இரண்டாவது கூட்டம் அம்பிபியாக்கள். அம்பிபியாக்களுக்குரிய தமிழ் வந்து ஈரூடக வாதி. இந்த ஈரூடக என்பது இரண்டு ஊடகம். ஊடகம் என்று சொன்னா தரை ஒரு ஊடகம், நீர் ஒரு ஊடகம், வழி ஒரு ஊடகம். அப்ப ஈரூடகம் என்பது தரையிலையும் நீர்லையும் வாழக்கூடிய, அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய அங்கிகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? அம்பிபியாக்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு நிலத்திலையும் நீரிலையும் வாழக்கூடியவை பற்றி தெரியுமான்னு. இப்ப சில பேருக்கு நல்லா தெரிஞ்சது தவளை. தேரை, சலமந்தர், சலமந்தர், இத்தியோபிக். இத்தியோபிஸ்ன்றது நீண்ட புழு மாதிரி இருக்கும் அல்லது பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய நீட்டா இருக்கக்கூடிய ஒரு அங்கி, இத்தியோபிஸ். சரி, இப்ப எங்களுக்கு அமீபியாக்கள் எங்களுக்கு தவளை வந்து ஞாபகம், கட்டாய ஞாபகம் இருக்க வேணும். நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய அங்கி ஒன்று கட்டாய ஞாபகம் இருக்கணும். என்னதுக்கு? அம்பிபியா. இப்ப பாப்போம் அம்பிபியாக்களின் இயல்பு எப்படி இருக்கிறது. அதாவது ஒரு தவளையை யோசிச்சு கொண்டு தவளையிட இயல்புகளை எழுதினாலே போதுமானது. அப்ப முதலாவது இயல்பு, அதாவது அம்பிபியாக்களினுடைய முதலாவது இயல்பு, அவை உருமாற்றத்தை காட்டும். இப்ப அம்பிபியாக்களுக்கு நாங்க வந்து தவளை வந்து ஞாபகம் வச்சுக்கொண்டா அது வந்து ஒரு மாற்றத்தை காட்டும். அப்படி என்றா
இந்த தவளையினுடைய வாழ்க்கை விட்ட நீங்கள் இனி அடுத்தடுத்த பாடங்கள்ல போக படிப்பீர்கள். அஹ் தவளை முதல்ல முட்டை போட்டு அதுல இருந்தவர்களுக்கு வார்ப்பேத்தைகள் தரும். வார்ப்பேய்கள் அந்த வார்ப்பேய்கள்ல இருந்து வரக்கூடிய தவளைக்கு வால் இருக்கிற மாதிரி இருக்கு. வார்ப்பேய்களுக்கு வால் இருக்கு. ஆனால் ஒரு தவளை வந்த பிறகு அது தவளைய பார்த்தீங்கன்னா சரியா, தவளைக்கு கால் தான் இருக்கும், பின்னுக்கு அந்த வால் இருக்காது. தவளை பெரிய தவளையா வந்தா பிறகு அதுக்கு வால் இருக்காது. அப்ப ஏற்கனவே வால் இருந்தது பெருசா வந்தா பிறகு இல்லாம போகுதுன்னா அதை சொல்றது உருமாற்றம். அதனுடைய ஒரு வால் இருந்து வால் இல்லாம வால் விழுந்தா பிறகுதான் அது ஒரு பெரிய தவளையாக வரும். ஆகவே வால் ஸ்டார்ட்ல இருக்குது பிறகு இல்லை என்பதுதான் உருமாற்றம். உருமாற்றத்தை காட்டக்கூடியது. சரியா? ரைட். உருமாற்றத்தை காட்டு. வால் இருந்து வால் இல்லாம போகும். ஆகவே அம்பிபியாக்களுக்குரிய ஒரு இயல்பு உருமாற்றத்தை காட்டும். அதே போல செதில்கள் அற்ற சுரப்பிகளை கொண்ட தோல். இப்ப நீங்க ஒரு தவளைய பாருங்க, தவளை தண்ணிலையும் இருக்குது நீர்லையும் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆகவே அது ஒரு இயல்பு நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். நீர்லையும் வாழும் இடத்திலையும் வாழும். இப்ப தவளைக்குரிய தோலை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல செதில்கள் காணப்படாது. தவளையினுடைய தோலில் செதில்கள் காணப்படாது. ஆனா சுரப்பிகள் இருக்கிற மெல்லிய தீரத்தாலான தோலாக இருக்கு. அதாவது மெல்லிய ஒரு ஈரலிப்புடைய தோலாக அங்க இருக்கு. அந்த செதில்கள் காணப்படாது. அதே போல இடப்பெயர்ச்சிக்காக 2 சோடி அவயம், 2 சோடி என்ன இருக்குன்னா 4, 2 சோடி என்றால் 4. அப்ப தவளைக்கு எத்தனை கால்கள்? தவளைக்கு 4 கால்கள், அதாவது 2 சோடி. தேரைக்கு எத்தனை? 2 சோடி. ஆகவே இடப்பெயர்ச்சிக்கு 2 சோடி அவயங்கள் காணப்படும். அவயவங்கள் 2 சோடியாக இருக்கும். தவளை என்றால் 2 சோடி. அதே போல தவளை வெளியில இருக்க எப்படி சுவாசிக்கும்? தண்ணியில இருக்கும் போது எப்படி சுவாசிக்கும்? அப்ப எங்களுக்கு தெரியும், வாய்க்குழி மூலம் சுவாசிக்கும், நீரழிப்பான தோல் மூலமும் சுவாசப்பை மூலமும் சுவாசிக்கக்கூடியது. இது அம்பிபியாக்கள். வாய்க்குழி, நீரழிப்பான தோல், சுவாசப்பையில சுவாசிக்கும். இதுதான் அம்பிபியாக்களினுடைய இயல்பாக இருக்கு. அதாவது ஈரூடக வாளிகளுக்குரிய இயல்பு. நாங்க நீங்க பார்த்த விஷயங்கள்ல முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டிலிகள், முள்ளந்தண்டிலிகளினுடைய 2 கூட்டங்களை பார்த்து என்னென்ன? முள்ளந்தண்டு அற்றவைக்குள்ள மொலஸ்காவையும் ஆத்திரப்போடா இனத்தையும் பார்த்திருந்தோம். 2க்கும் உரிய அங்கிகள், அந்த 2க்கும் இருக்கக்கூடிய இயல். அதே போல முள்ளந்தண்டு உளிகள்ல 2 வகை பார்த்திருந்தோம். முள்ளந்தண்டுளிகள் மொத்தமாக 5 கூட்டங்கள். பிசஸ், அம்பிபியா, ரெப்டிலியா, ஆவேஸ், மேமேலியா. அதுல நாங்கள் முதல் 2 கூட்டங்கள் தொடர்பாக இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். பிசஸ், அம்பிபியா. இவற்றுக்குரிய உதாரணங்கள் பிசஸ் கண்டா எல்லா மீன்களையும் நீங்க எடுக்கலாம். அது நன்னீர் மீன்கள் அல்லது கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள். அதே போல
அம்பிபியாக்களுக்கு நீங்க ஈரூடக வாளிகளை அங்கிகளாக உதாரணமாக போட்டுக்கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு அங்கியை நீங்கள் தெரிவு செய்து அந்த அங்கியின் இயல்புகளை தான் அந்த கூட்டத்துக்குரிய இயல்பாக எழுத வேண்டும். உதாரணமாக அம்பிபியாக்களின் இயல்பு கேட்டிருந்தால் எங்களுக்கு தவளையினுடைய இயல்புகள் ஞாபகம் இருந்தால் அதை எழுதினால் போதுமானது. அதுவே மீன்களுடைய இயல்பு எங்களுக்கு நோவலாகவே மீனை பார்த்தா அதை எப்படி என்று சொல்ல தெரிய வேணும். சரியா? அப்ப இன்றைய வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா அதாவது நீங்க நான் அடுத்த வகுப்புல இது இருக்கலாம். டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்க அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சி அதாவது ட்ரெப்டீரியா, ஆவேஸ், மமேலியாக்கள் தொடர்பாக படிக்க இதோட வகுப்பு நிறைவு செய்து கொள்வேன். தேங்க்யூ.